பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மூலமா அவங்க எல்லாரையுமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. பிரியமானவர்களே, இந்த நாள் வரைக்கும் நாம் திரும்பி வந்த காலங்களை பார்ப்போம் என்று சொன்னால் நம்மை நடத்தி வந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் எப்படி நம்மை வழிநடத்தி வந்தாராம்? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தன் தோளில் சுமந்து கொண்டு வருவதை போல நம் தேவனாகிய கர்த்தர் நம்ம என்ன செஞ்சுட்டு வந்தாராம்? சுமந்து கொண்டு வந்தாராம். முந்தி காலத்துல பழைய காலங்களில் நடந்த கோவில் திருவிழாக்கள் மற்றும் இன்னும் ஊர்கள் சிறிய சிறிய கிராமங்களிலே நடக்கிற நிகழ்ச்சிகளை அந்த சின்ன பிள்ளைங்க பார்க்க முடியாம இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஹைட் கம்மியா இருப்பதுனால. அப்போ தகப்பன்மார்கள் அந்த பிள்ளைங்களை என்ன செய்வாங்க? தோளில சுமந்து கொண்டு அந்த காரியங்களை எல்லாம் காண்பிப்பார்கள். சிறிய வகுப்புகளின் பாட புத்தகத்தில கூட இப்படியாக ஒரு பிக்சர் உண்டு. அப்பாவுடைய தோள் மேல தன்னுடைய மகனை வைத்துக்கொண்டு அவர் அந்த திருவிழாக்குல வருகிற அந்த தேரை அவர் காண்பிப்பதை போலாக. பிரியமானவர்களே, நம்மையும் கூட நம் தேவனாகிய கர்த்தர், நம் தகப்பனாகிய கர்த்தர் இப்படிதான் தோளிலே சுமந்து நம்மை நடத்தி கொண்டு வந்தாராம். இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை இப்படி இல்லாமல் வேறு விதமாக இருந்திருந்தால் நலமா இருந்திருக்குமே. நான் இவரை திருமணம் பண்ணாமல் வேறு ஒருவரை திருமணம் பண்ணியிருந்தால் என் வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்குமே. நான் இவளை திருமணம் செய்யாமல் நான் வேறு ஒருவரை திருமணம் செய்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை வேறு விதமா இருந்திருக்குமே. நான் இந்த வேலையை நான் செலக்ட் பண்ணாம நான் வேற ஜாபுக்கு போயிருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை இன்று வேறு விதமாக இருந்திருக்குமே என்று சொல்லி நாம் அன்னைக்கு நேரங்கள்ல நாம் என்ன செய்கிறோம்? நம்மை குறித்து நாம் அப்படி நினைக்கிறோம். இப்படி இல்லாமல் அப்படி நடந்திருந்தால் நலமா இருந்திருக்குமே என்று சொல்லி. பிரியமானவர்களே, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க நடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை மிகவும் சரியான பாதை. நேர்த்தியான பாதைகளிலே தேவன் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நீங்கள் முதலாவதாக விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அவர் தகப்பன். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவதைப் போல அவர் சுமந்து கொண்டு வருகிறார். பிரியமானவர்களை, எல்லாம் நாம் நினைப்பது போல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால், நாம் நினைப்பது போல் அநேகர் நம்மேல் பிரியம் வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், நாம் இன்றைக்கு தேவனை தேடுவதைப் போல நாம் என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? தேடி இருக்க மாட்டோம். அநேக